மா நான் இதுல பண்ணிடுறேன். பண்ணிடுமா. பண்ணிட்டேமா. சரிம்மா. இது எனக்கு அதுல பார்க்க தெரியாது, ரிப்பேரா இருக்கிறதுனால சவுண்ட் வர மாட்டேங்குது. சரி அனுப்பிச்சிருங்க. சரிம்மா. டேய் நம்ம கடையில ஸ்கேனர் மாத்தியாச்சு. இனிமே அவங்களுக்கு வர காசெல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். இந்த மாதிரி 10 கடை ஏறிங்கன்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் போல. நம்ம டார்கெட்டே படிக்காதவங்க தான். நீ என்ன பண்ற, இங்க எங்க படிக்காதவங்க கடை வச்சிருக்காங்கன்னு பாக்குற, புரியுதா? ஓகே சரி போலாம். அந்த அம்மா இருப்பாங்களே அவங்க இங்க இல்லையா? இல்ல அவங்க உடம்பு சரியில்ல, ஊருக்கு போயிருங்க, வர 3 நாள் ஆகும். நான் இங்க பக்கத்துல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஏடிஎம் ரொம்ப தூரமா இருக்கிறதுனால இங்கதான் வந்து அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போவேன். இன்னைக்கும் அப்படி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன ஏதாச்சும் சாப்பிடுங்களேன், நான் என்ன காசு ஃப்ரீயா தரேன். ஹலோ, எனக்கு காசு வேணும். நான் 1500 ரூபாய் அனுப்புறேன். 1300 ரூபாய் கொடுங்க. ஓ 200 ரூபா எனக்கா? ஆமா. என்ன காசு உங்க அக்கௌண்ட் வரலையா? நீங்க என்ன சொல்றீங்க? நேற்று வர இந்த கியூஆர் கோட்ல காசு வச்சு இன்னைக்கு வரலான்னு பாக்குறீங்களா? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லவா? இந்த ஸ்கேனர் ரொம்ப கிடையாது, இட்லி கடை அக்காவும் அக்காவோட. உனக்கு எப்படி தெரியும்? மா என்னம்மா அழுதுட்டீங்க? 3 நாளா கடையில நல்ல வியாபாரப்பா. ஆனா என்னன்னு தெரியல, போனுக்கு அனுப்புற காசு எல்லாம் வரவே மாட்டேங்குது. என்னடா ஆச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒருவேளை வரலையோன்னு நினைச்சு வீட்டுல போய் பொண்ணுகிட்ட கேட்டேன். அவதான் சொன்னா பேங்க்ல போய் பாருமான்னா. பேங்க்ல போய் பார்த்தா 4 நாளா என் அக்கௌண்ட்டுக்கு எந்த காசும் வரலன்னு சொல்றாங்கப்பா. அம்மா இந்த ஸ்கேனர் யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல தான்ப்பா. அம்மா அபின்ற பேர்ல இருக்குமா? என்னப்பா சொல்ற? அபின்னு யாரையா தெரியுமா உங்களுக்கு? எனக்கு யாரையும் தெரியாதப்பா. அவதாம்மா உங்களை ஏமாத்திருக்கிறா. உங்க ஸ்கேனர் எடுத்துட்டு அவ ஸ்கேனர் வச்சுட்டு போயிருக்கா. அடிப்பாவி, அவளுக்கு என்ன ஏமாத்த எப்படி மனசு வந்தது? தம்பி இது எப்படிப்பா, என்னப்பா பண்றதுப்பா? அம்மா எங்க அம்மா மாதிரி நீங்க இங்க வர எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பசியா தெரியும். நீங்க உழைச்ச காசு உங்களை விட்டு எங்கேயும் போயிடாது. உங்க கடையை நான் பாத்துக்கிறேன். எப்படியும் உங்களை ஏமாத்திட்டு போனவங்க இங்க வருவால, பாத்துக்கலாம். நீங்க வாங்க உள்ள போங்க. அடுத்தவங்க காசு இப்படி திருடுறிய உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அவங்களே காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும். அந்த காசு அவ்வளவு ஈஸியா திருட்டு போயிடுற. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசோட அருமை உனக்கு தெரியுமா? உனக்குலாம் என்ன அதோட அருமை தெரிய போகுது. அம்மாமா இங்க வாங்க, இவன் அவங்க காசு திருடினவர். நான் உங்க காசை கொடுத்துடுறேம்மா, மன்னிச்சிடுங்க. அவங்கவுங்க பண்ண தப்புக்கு அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சே ஆகணும். போலாமா? நீங்க ஸ்டேஷனுக்கு